இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைய தமிழ் வகுப்பில் பாடல் பாடலாம். நம்ம ஏற்கனவே தமிழ் வகுப்பில் மேகம் பாடல் பாடினோம். இந்த பாடல் எல்லாம் வீட்டில் பாடி பார்த்தீங்களா? ஓகே, மழை வரும் மீது இந்த பாடலை பாடுங்க, மழையில் நனையாமல் பாடுங்க. இன்றைய தமிழ் வகுப்பில் இந்த மரத்தை பற்றி தான் ஒரு பாடல். இது என்ன மரம்னு தெரியுதா கண்ணு? வாழை மரம். இந்த மரம் வீட்டிலலாம் வளர்த்துவீங்களா? ஆமாம், வளர்த்திருப்பீங்க. அது இல்லாமல் இந்த மரத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த மரம் நமக்கு என்னென்ன தருதுன்னு பாருங்கள். வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைப்பழம், வாழைத்தண்டு. இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார வெள்ளை கலரில் தண்டாட்டம் ஒன்று இருக்கும். அதுவும் நமக்கு பலன் தருது. இந்த பாடலை இப்போ நம்ம பாடலாம். இங்கே பாருங்கள், அந்த மரம் வாழை இலை தெரிகிறது, வாழைப்பழம், வாழைக்காய். இதை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை வாழைக்காய் பஜ்ஜெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அது நம்ம இந்த காயிலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து வாழைப்பூ தெரிகிறது. அடுத்து வாழைத்தண்டு. மரத்தில் உள்ளதான் இந்த தண்டு இருக்கும். வெள்ளை கலரில் தண்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த தண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளே, இப்போ இந்த பாடல் பாடலாம். வாழை மரம். வாழை மரம் அழகானது, வாழை இலையில் சாப்பிடலாம். வாழைப்பழம் சுவையானது, வாழைக்காயை சமைக்கலாம். வாழைப்பூவை கறி செய்யலாம். வாழைத்தண்டு உடலுக்கு நல்லது. குழந்தைகளே, நிறுமுறை சொல்லித்தரேன், கவனிங்க. வாழை மரம். வாழை மரம் அழகானது, வாழை இலையில் சாப்பிடலாம். வாழைப்பழம் சுவையானது, வாழைக்காயை சமைக்கலாம். வாழைப்பூவை கறி செய்யலாம். வாழைத்தண்டு உடலுக்கு நல்லது. குழந்தைகளே, என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. வாழை மரம். வாழை மரம் அழகானது, வாழை இலையில் சாப்பிடலாம். வாழைப்பழம் சுவையானது, வாழைக்காயை சமைக்கலாம். வாழைப்பூவில் கறி செய்யலாம். வாழைத்தண்டு உடலுக்கு நல்லது. குழந்தைகளே, இப்போ வாழை மரத்தின் பயன்களை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் அம்மாவை வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு தர சொல்லி சாப்பிடணும். ஓகே, நன்றி குழந்தைகளே.